நீலக்கடலும் வெண்மணலும் நிறைந்த அந்த சிறிய கடற்கரை கிராமத்தில் இனியன் வசித்து வந்தான். அவன் ஒரு தூரிகை கலைஞர். ஒவ்வொரு காலையிலும் கடலின் அலைகள் சொல்லும் ரகசியங்களை அவன் தன் ஓவியங்களில் வண்ணங்களாக மாற்றுவான். அவனது உலகம் அமைதியானது, ஆனால் ஏதோ ஒன்று குறையவே செய்தது. ஒரு மாலை நேரத்தில் கடற்கரையில் ஒரு மெல்லிய இசை ஒலித்தது. அது வெண்பாவின் யாழ் இசை. அவள் கடலை நோக்கியபடி அமர்ந்து நரம்புகளை மீட்டிக் கொண்டிருந்தாள். அந்த இசை இனியனின் இதயத்தில் ஒரு புதிய வண்ணத்தை தீட்டியது. அவர்கள் இருவரும் சந்தித்தனர். இனியன் வரைந்த ஓவியங்களில் வெண்பாவின் இசை தெரிந்தது. வெண்பா மீட்ட பாடல்களில் இனியனின் வண்ணங்கள் நிறைந்திருந்தன. உன் இசை என் தூரிகைக்கு உயிர் கொடுக்கிறது என்றான் இனியன் மெல்லிய புன்னகையுடன். நாட்களும் மாதங்களும் கடந்தன. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பழைய கலங்கரை விளக்கத்தின் அருகே சந்தித்தார்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு காகித கப்பலை செய்து கடலில் விட்டார்கள். நம் அன்பும் இந்த கப்பலை போல பயணிக்கட்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டனர். ஆனால் ஒரு நாள் வெண்பா கனத்த இதயத்துடன் வந்தாள். அவளது குடும்பம் அவளை தூரதேசத்திற்கு அழைத்து செல்ல முடிவெடுத்திருந்தது. நான் மீண்டும் வருவேனா என்று தெரியவில்லை இனியன் என்று கூறி அவள் கண் கலங்கினாள். இனியன் அவளது கைகளை பற்றி கொண்டான். அவன் அவளிடம் ஒரு அழகான சங்கை அளித்தான். இந்த சங்கை உன் காதில் வைக்கும் போதெல்லாம் என் இதய துடிப்பையும் இந்த கடலின் ஓசையையும் நீ கேட்பாய். நான் உனக்காக இங்கேயே காத்திருப்பேன் என்று உறுதியளித்தான். வெண்பா சென்ற பிறகு அந்த கடற்கரை வெறிச்சோடி கிடந்தது. ஆனால் இனியன் சோர்ந்து போகவில்லை. அவன் அந்த பழைய கலங்கரை விளக்கத்தின் சுவர்களில் தங்களின் நினைவுகளை ஓவியங்களாக வரையத் தொடங்கினான். பல ஆண்டுகள் கடந்தன. அவன் வரைந்த ஓவியங்கள் அந்த ஊரின் அடையாளமாக மாறின. நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு கப்பல் அந்த துறைமுகத்திற்கு வந்தது. அதிலிருந்து இறங்கிய ஒரு பெண் நேராக அந்த கலங்கரை விளக்கத்தை நோக்கி நடந்தாள். அவளது கையில் அன்று இனியன் கொடுத்த அந்த சங்கு இருந்தது. அது வெண்பா. கலங்கரை விளக்கத்தின் அடியில் இனியன் தன் கடைசி ஓவியத்தை வரைந்து முடித்திருந்தான். அப்போது ஒரு மெல்லிய யாழ் இசை கேட்டது. அவன் திரும்பி பார்த்தான். அங்கே வெண்பா நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் அதே பழைய காதல் மின்னியது. கடலின் அலைகள் இப்போதும் வந்து போகின்றன. ஆனால் இனியன் மற்றும் வெண்பாவின் காதல் அந்த அலைகளைப் போல அழியாததாக மாறியது. அவர்கள் இருவரும் இப்போதும் அந்த கடற்கரையில் அமர்ந்து வண்ணங்களாலும் இசையாலும் தங்கள் உலகை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான காதல் என்றும் பிரிவதில்லை.